திருப்பதிக்கு போனாவே திருப்பம் வரும் அப்படின்ற இந்த ஒரு எண்ணத்துல ஒரு பக்தர்களும் திருப்பதியில போயிட்டு எப்படியாவது ஏழிமலையான எப்படியாவது ஒரு வாட்டியாவது பார்த்துடுறோம் தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் ரொம்ப ஒரு 3 நாள் வரைக்கும் வந்துட்டு அந்த குடவுன்லயே வச்சு அப்படின்னு பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ டிடிடி சைட்ல இருந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க வந்து தரிசனத்துக்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாம 1 மணி நேரத்திலேயே உங்களுக்கு தரிசனம் ஆகிற மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு பணியை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸா தான் இருந்தது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா நம்ம போயிட்டு ஏழுமலையான பார்க்கணும் அப்படின்னும் போது கியூல பெருசா நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ கொஞ்சம் ரீசெண்டா வந்து புக்கிங் அப்படின்னு ஒரு ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஒரு 300 rupees வந்து டோக்கன் நம்ம போட்டு அதுவும் 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணா மட்டும்தான் அப்போ நம்மளால பார்க்க முடியும். அதுவும் உடனே நடக்க விஷயம் கிடையாது. 4 மணி நேரத்துல இருந்து ஒரு 2 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஆகும் அவரை பார்க்கறதுக்கு. சோ 1 மணி நேரம்ன்றது சாத்தியமே கிடையாது அப்படின்னு பக்தர்கள் எல்லாருமே சொல்ல இல்ல இது முடியும் அப்படின்னு டிடிடி தலைவரான PR நாயுடு அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெங்களூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஐடி கம்பெனி கூட நாங்க கொலாபரேஷன் வச்சிருக்கோம். இப்போ அவங்க கூட மர்ஜ் பண்ணி AI டெக்னாலஜிஸ் மூலமா இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அந்த ஃபேஸ் ஸ்கேனர் அவங்கள நாங்க பண்றோம் அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு சில டோக்கன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இத்தனை மணி நேரத்துல உங்களுக்கு புக்கிங் முடிஞ்சிடும். ஸோ நீங்க வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தரிசனத்துக்கு போயிட்டீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி நாங்க கொடுக்க போறோம். ஸோ இதற்கான முயற்சியை இதற்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நாங்க வந்துட்டு நடத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 6 monthsல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? எவ்வளவு லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு வர மக்களை நீங்க எப்படி AI டெக்னாலஜி இவ்வளவுதான் வளர்ந்துட்டு இருந்தாலும் எப்படிங்க சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க சைட்ல இருந்து இன்னும் ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திருப்பதி ஏர்போர்ட், திருப்பதி பஸ் ஸ்டாண்டு, திருப்பதியில இருக்கிற அலிப்பிரி அப்படின்னு முக்கியமான 20 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல இந்த ஃபேஸ் டிடெக்ஷன் சென்டரை வந்து நாங்க வைக்க போறோம். ஸோ அதை வைக்கும் போது மக்கள் எங்கெல்லாம் அதிகமா கூடுவாங்களோ, யாரெல்லாம் வந்து திருமலாக்கு போகணும், ஏழுமலையான தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த இடங்கள்ல கன்ஃபார்மா வந்து ஆகதான் வேண்டும். ஸோ அவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நாங்க அங்கங்க சென்டர்ஸ் வச்சிருக்கிறதுனால ஃபேஸை வந்து நாங்க கரெக்டா AI டெக்னாலஜி மூலமா ஸ்கேன் பண்ணிடுவோம். அந்த ஸ்கேனர் வச்சு அவங்களுக்குன்னு ஒரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் அவங்க எடுத்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனா போதும், அங்க நிறைய கம்பார்ட்மெண்ட்ல அடைக்கிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காம இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சீரியஸா வேற லெவல் மேசிவ் தான் சொல்லணும். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஆனா இந்த அளவா அப்படின்றது இந்த டெக்னாலஜி மூலியமா பல பேர் பல பக்தர்கள் சந்தோஷமான ஒரு தருணத்துல உள்ளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்களோட மனசுல என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஈவன் எனக்கு பயங்கர ஹாப்பி, அப்பாடா இப்படி ஒரு சேஞ்ச் வந்து சூப்பரா இருக்கும்னு. ஏன்னா நம்ம என்னதான் புக்கிங் போட்டு போனாலும் சீரியஸா நம்மளால வந்து ரொம்ப நேரம் சர்வைவ் பண்ணவே முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு புக் பண்ணி போறோம் நம்மளுக்கே இப்படி இருக்கும் போது நார்மலா ஃப்ரீ லைனு ஃப்ரீ கியூ அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தா சீரியஸா எந்த அளவு கஷ்டம்னு யோசிச்சு பார்த்தாவே கொடுமையா தான் இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு 2-3 செகண்ட் சாமியை பார்க்குற அந்த தருணம் போதும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு நியூஸ் மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.